முருகா சரணம். பிரபஞ்சத்தின் மறு உருவமாக மறு அவதாரமாக விளங்கக்கூடிய சென்னிமலை முருகனை மனசார வேண்டி எல்லோருக்கும் நல்லாட்சி தர வேண்டும்னு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு 4 நட்சத்திரம் இன்றைக்கி ராசிபலன் எப்படிங்க பார்க்க போகலாங்களா? 6/3/2025 குரோதி வருடம் மாசி 22ஆம் தேதிங்க, வியாழக்கிழமைங்க, மேல்நோக்கு நாளுங்க. சூரிய உதயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 6:27க்கு ஆரம்பிக்குதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று அதிகாலை 4:54 4:54 அது வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம், அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரமாக மாறுதுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்று மாலை 3:55 வரைக்கும் சப்தமி திதி, அதுக்கப்புறம் அஷ்டமிங்க. சூலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தெற்கு திசை, அதனால் பரிகாரம் தைலங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்று அதிகாலை 4:54 வரைக்கும் அமிர்த யோகம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 6:26 வரைக்கும் சித்த யோகம், அப்புறம் மரண யோகமாக மாறுதுங்க. இன்றைய நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 11:30 வரைக்கும், கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் 12:30 1:30 வரைக்கும் இருக்குதுங்க. அதே சமயத்தில் மாலை 6 to 7:30 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குதுங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மதியானம் 1:30 to 3 வரைக்குங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 to 7:30 மணிக்குங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 10:30க்கு முடியுதுங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்று அதிகாலை 4:54 வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கு இருக்குது, அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரத்துக்கு மாறுதுங்க. சந்திரகோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லேட் நைட் மிட் நைட் 12 to 1, மறுபடியும் காலையில் 7 to 8ங்க, மறுபடியும் மத்தியானம் 2 to 3, இரவு 9 to 10ங்க. சுக்கிரகோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 5 to 6ங்க, மத்தியானம் 12 to 1, மறுபடியும் இரவு 7 to 8ங்க. புதன்கோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலை 6 to 7, மத்தியானம் 1 to 2, மறுபடியும் இரவு 8 to 9ங்க. குருகோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிக அதிகாலை 2 to 3, மறுபடியும் காலையில் 9 to 10, மறுபடியும் மாலை 4 to 5, இரவு 11 to 12ங்க. இன்றைய பொதுவான கோச்சார அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, ரிஷபத்தில் சந்திரன், குரு, மாந்தி 3மே இருக்காங்க, மற்றும் மிதுனத்தில் செவ்வாய் இருக்காங்க, கன்னியில் கேதுங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், சனி 2 கிரகம் அங்கே தான் இருக்குது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு, புதன் மற்றும் சுக்கிரன் வக்ர ஸ்டேட்டில் அங்கே இருக்கார். இதுதான் 6/3/2025 மாசி 22 வியாழக்கிழமைக்கு உண்டான பொது கோச்சார அமைப்பு. சரி வாங்க முருகா, உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு அமோகமாக கணிக்க போகலாங்களா? மேசராசி நேயர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா இன்னைக்கு எடுத்த வேலை, எடுத்த தொழில், எடுத்த ஒரு வியாபாரம் எதாக இருந்தாலும் இன்னைக்கு முடிக்கணும்னு காலையில் கிளம்புவீங்க. ஆனால் முடிக்கிறதுக்கு பல தடைகள், பல சிரமங்கள் வரும். அதனால் எந்த ஒரு வேலையை எடுத்தால் கூட முடிச்சிடுவீங்க. முழுமையாக முடிப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அந்தளவுக்கு எந்த வேலையை எடுத்தால் கூட முழுமையாக முடிக்க முடியலையே அப்படின்னு ஒரு அவதி, ஒரு மனசுக்குள்ளே வருத்தம் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த வியாழக்கிழமை மேசராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதே சமயத்தில் நீங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்மறையாக எதுவும் பேசாதீங்க. அவங்க ஒரு கருத்து சொன்னால் அது ஆக்கப்பூர்வமாக பேசுங்க, நெகட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க. விஷயம் சொல்ல தோணலைன்னா அமைதியாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேசராசி நேயர்களே, மொத்தத்தில் வண்டி வாகனத்தெல்லாம் போகிறப்போ கவனச்சிதைவு ஏற்படாமல் அந்த என்ன எய்மில் போகிறோமோ, வண்டி வாகனம் ஓட்டுறப்போ ரோட்டில் கவனமாக இருக்கணும். அங்கே போய் குடும்பத்தை பற்றியோ வியாபாரத்தை பற்றி எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அந்தளவுக்கு வண்டி வாகனம் பெருத்து போச்சு. நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க மேசராசி நேயர்களே. அதே சமயத்தில் வியாபாரம், தொழில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறப்போ அங்கே இருக்கிற உங்கள் வேலையாட்கள், உங்கள் சபார்டினேட்ஸ், உங்கள் அசிஸ்டண்ட்லாம் இருக்காங்களே, அவங்களால கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு உண்டான ஒரு டெக்னிக்கை நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கோங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எடுத்து பார்க்குறப்ப சக ஊழியர்களால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நீங்கள் சொன்னால் கேட்கணும் அப்படின்னு சபார்டினேட் கேட்பாங்க, சீனியர் கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவாக இருந்து ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்தா கூட அவங்க லெவலில் இருந்து கீழே இறங்கி வர மாட்டாங்க. அதனால் அவங்க அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். மொத்தத்தில் எந்த வேலையும் முழுசாக முடிக்க முடியலையே முருகா அப்படின்னு ரொம்ப ஒரு மன அங்கலாப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக ஒவ்வொன்றிலையும் உஷாராக இருக்கக்கூடிய நாளாக மேசராசி நேயர்களுக்கு வந்திருக்குதுங்க. தங்குதடை இருந்தாலும் தாண்டி போய் ஜெயிக்கலாமான்னா இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க. தங்குதடை தாண்டி போகலாம், ஜெயிப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கவலைப்படாதீங்க, இன்றைக்கி நாள் மட்டும்தான் வியாழக்கிழமை அப்படி இருக்குதுங்க. அதோட உங்கள் சிந்தனைக்கோ உங்களுடைய ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டுக்கோ எந்த குறையும் இல்லை. தங்குதடை வந்தால் கூட உங்கள் சிந்தனை கொஞ்சம் நெகட்டிவை தாண்டி இருக்குது. பட் இருந்தாலும் நெகட்டிவ் கொஞ்சம் இருக்குங்காட்டி அதையும் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையான நாளாக அமைய போகுது. அதே சமயத்தில் நீங்கள் வீண் விவாதங்கள், வாக்குவாதம், வாத திறமையில் ஜெயிக்கலான்னு நினச்சி பேச்சு எல்லாம் தேவையில்லாமல் கொடுக்காதீங்க. ஜெயிப்பது ரொம்ப கொஞ்சம் சிரமம். தேவையில்லாமல் பிரச்சனைக்கு ஏன் நான் போகணும்,
யாரோ வாதம் பண்ணுங்க, அது விதண்டாவாதம் மாறிட்டு என்ன பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு தெரியாதா முருகா சாமி அப்படின்னு ஒதுங்கி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேசராசினியர்களே. மற்றபடி உங்களுக்கு நண்பர்கள் உற்ற உறவினர்கள் மூலிமா எந்த ஒரு மைனஸ் எதுவும் கிடையாது, நல்லாவே பழகலாம், ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. மொத்தத்தில் சாயந்தரத்துக்கு மேலே நல்ல நண்பர்களுடன் கொஞ்சம் வெளியில் போய் சாப்பிட்டு கொஞ்சம் அந்த கஷ்டத்தை மனமகிழ்ச்சி பெறக்கூடிய நாளும் கொஞ்சம் நல்லா தான் தெரியுது. சில பேர்த்துக்கு புதுவித பொலிவு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரியத்தை முடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தால் கூட உங்கள் மனசுலையும் உங்கள் முகத்துலையும் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டேங்க. ஏன்னா வெளியில் உங்கள் ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாதுங்கிற உறுதியோடு தான் இன்றைக்கி நாளை கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஆரம்பிக்க போகிறீங்க. அதனால் உங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, உங்களை யாரும் அனலைஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, யார்கிட்டையுமே ஒரு ரகசியமே வாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மேசராசி நேயர்கள் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேம்பாட்டு சிந்தனைகள் முற்போக்கு எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையிலையும் சரி வியாபாரம் தொழிலையும் சரி பெரிய சப்போர்ட் இல்லைனா கூட ஓரளவுக்கு ஒரு நார்மலான லைஃபாக கொண்டு போயிடலாம், தப்பு வர போகிறது இல்லைங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கூட சில கண்திஷ்டி சில தங்குதடை நாட்டி அது கொஞ்சம் முன்னேற்றம் தடைபடக்கூடிய நாளாக தெரியுது. மற்றபடி ஒன்று பெருசாக உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் தொந்தரவு எதுவும் இல்லைங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது. போயிட்டுங்களா முருகா, நற்பவி அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும். அன்பு மிகுந்த உற்சாகம் மிகுந்த ரிஷபராசி நேயர்களே அன்பர்களே, முருகா எந்த வேலை வேணாலும் கொடுங்க சார். கடினமாக இருக்குது, ரொம்ப சுலபமாக இருக்குது, எப்படி வேணாலும் வேலை கொடுங்க சார். வேலையாகட்டும் வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எப்பேற்பட்ட கடினமான வேலையை கொடுத்தா கூட ரொம்ப ஈஸியாக லகுவாக முடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வியாழக்கிழமை அமைஞ்சிருக்கு. மனதில் உறுதி உங்களுக்கு நிலகுலைஞ்சு போகாது. நிலகுலைய வைக்க பல பேர் முயற்சி செய்வாங்க. வியாபாரத்தில் தொழிலில் கண்டிப்பாக நடக்குது. ஆனால் தொழில் வியாபாரத்தில் உங்களை ஸ்திரமான நீங்கள் இருந்து உங்களுக்கு வெற்றி காணக்கூடிய, அதாவது லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள்நோக்கு உள்நோக்கு சிந்தனை ஒன்று வெளிப்படப்போம். அதனால் உங்களை ஜெயிக்கிறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். உங்களை நீங்களே ஜெயிச்சா தான் உண்டு. மற்றவங்க யாரும் உங்களை ஜெயிக்கலாம் அப்படின்னு அடுத்தவங்களை சான்ஸே கிடையாது. ஒரு வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு ரொம்ப உற்சாகமான மனிதனாக மிளிர போகிறீங்க அந்த சமுதாயத்தில். ரிஷபராசினியர்களே கவலைப்படாதீங்க. சகோதர சகோதரி வீட்டில் வகையில் உங்களுக்கு ஓரளவுக்கு பயன் தரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குதுங்க. தப்பு ஒன்றும் வரப்போகிறது இல்லைங்க. மற்றபடி சுபகாரியங்கள் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட பேச்சுவார்த்தை நடந்தால் நல்லதாக முடியும். ஒரு பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறது இப்படிலாம் இருந்தால் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சுபமான ஒரு நாளாக ரிஷபராசினியர்களுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. கல்யாணம் ஆயிருந்தால் நம்ம அம்மனி வழியில் கொஞ்சம் ஆதரவு பெருக்கும். மாமனார் மாமியார் வகையில் சப்போர்ட்டும் இருக்கும். மச்சன வகையில் கொஞ்சம் மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அம்மனி சைடுனா ஐயன் ரெண்டு பேரும் மாறி மாறி கொஞ்சம் அந்நியோனியம் அதிகரித்து ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய காலகட்டம் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வியாழக்கிழமை இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. பழைய பாக்கிகள் கடனில் வியாபாரம் தொழிலில் பெண்டிங் இருந்தால் அதுவும் வசூலாகக்கூடிய ஒரு தன்மையில் தான் இன்றைக்கி இருக்குதுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் புத்தி கூர்மை சாதுரியமான பேச்சு ரைட்டா, எப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்குறாரு பாருங்க, ஒரு பெரிய ஆளுங்கோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போது அதை பார்த்து பல பேர் அதை அனுபவமாக எடுத்துக்குவாங்க. அப்படி உங்கள் அனுபவ அறிவு சிந்தனை மேம்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை இதெல்லாமே உங்களை கொண்டு போய் சாதிக்கக்கூடிய வல்லமை மிக்க நாளாக ரிஷபராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. எல்லாம் அந்த இறைவன் செயல், பிரபஞ்சத்தின் செயல். மறக்காமல் உங்கள் குலதெய்வத்தையும் சென்னிமலை முருகனையும் வேண்டிக்கோங்க. ஒரு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கை இருந்தால் கூட உங்கள் நெருங்கிய உறவுகள் நெருங்கிய நண்பர் நண்பிகிட்ட ஒரு தேவையில்லாத வீண் விவாதங்களை தலையிடக்கூடிய ஒரு காலகட்டம் தெரியுங்காட்டி அது மாதிரி செஞ்சிடாதீங்க. அது கொஞ்சம் நெகட்டிவாக கொஞ்சம் லேசாக தெரிகிற மாதிரி தெரியுதுங்க. கொஞ்சம் புதுவிதமான ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு தொழிலை பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 மணிக்கு மேலே சிந்தனை வந்துட்டு போகும். பட் ஐடியா வச்சுக்கங்க, பட் இம்ப்ளிமெண்டேஷன் எதுவும் கொண்டு வர வேண்டாம். 4 மணிக்கு மேலே கொஞ்சம் கோச்சாரப்பலாம், கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் தோணுதுங்க. மற்றபடி உங்களுடைய புகழ்ச்சிக்கு நிறைய பேர் ஜாலராக அடிப்பாங்க, அதில் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. அதுக்காக நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் வாங்கி தர்றது, அவங்களுக்கு ஜாமீன் பத்திரத்தில் கையெழுத்து போடுறது இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. அது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு மேலே சுத்தமாக அந்த பக்கமே போகாதீங்க. உங்கள் மன மகிழ்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய பல பேர் 4 மணிக்கு மேலே ஜால்ரா கோஷ்டி உங்களை சூழ்ந்துக்குவாங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க ரிஷபராசி நேயர்களே. மற்றபடி லாபம் அதிகமாக நிறைந்த சந்தோஷம் மிகுந்த நாளுன்னு கண்டிப்பாகவே சொல்ல முடியுதுங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் அந்த ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய நாளாக கொஞ்சம் தெரியுதுங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்வம் சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பல வகையில் வரப்போம். அது தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் புது புது விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் சொல்லுவாங்களே, அந்த ஆர்வம் உங்களுக்கு தான் அதிகமாக வரப்போகுது. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல சங்கடங்கள் பல கஷ்டங்கள் வந்தால் கூட ஜெயிப்பது நிச்சயம் அப்படின்னு உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக்கிட்டு வெற்றி காணக்கூடிய அருமையான நாளுங்க. சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, தன்னம்பிக்கையாக இருங்க. போயிட்டு வரட்டுங்களா? நற்பவி உங்களுக்கு. மிதுனராசி அன்பர்களே நேயர்களே சகோதர சகோதரிகளே, முருகா குடும்பத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன
விஷயத்துக்கு கூட ஒரு மனக்கவலை வந்துட்டு போகும். அது 10 காசு பிரயோஜனமுள்ள விஷயமா இருக்கு. இருந்தாலும் என்ன போய் நம்ம அம்மன் இப்படி சொல்லிட்டாலே, நம்ம அம்மனி எவ்வளோவெல்லாம் நம்பணும், ஏன்னா அம்மனி விட்டா உலகத்தில் ஆறு இருக்கா அப்படின்னு கணவன் மனைவி மேலேயும், மனைவி என்ன இருந்தாலும் எவ்வளோ அன்பு பரஸ்பரமாக கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், ஒரு சட்னி கேட்டால் 3 சட்னி செஞ்சு கொடுக்குறேன், இருந்தாலும் நம்மளை சட்னி ஆக்கி கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு மனசுக்குள்ளே அடிக்கொள்ள மாட்டார். மன வார்த்தையினால, தேவையில்லாத வாய் பேச்சுனால சின்ன சின்ன மன கஷ்டங்கள் 2 பேர்த்துக்குள்ளே வரப்போகுது. அதெல்லாம் மறந்துட்டு 2 பேரும் சேர்ந்தா தான் அந்த எப்படி ரயில் தண்டவாளம் கதை சொல்லுவாங்களே, ரயில் தண்டவாளம் நேரம் இருந்தால் தான் ட்ரெயின் கரெக்டாக போகும். அதுபோல் நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் உங்கள் புள்ள குட்டிங்க, உங்கள் அப்பா அம்மா, மாமனார் மாமியாரெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி சின்ன சின்ன கவலைகள் வந்தால் கூட பெருசு ஊதி ஊதி பெருசு பண்ணிடாதீங்க. அம்மனியும் ஐயனும் ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு ஒரு காரியம் கொஞ்சம் இருக்குதுங்க. கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. அனுசரித்து போகிறத விட நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகளோ சம்மந்தமில்லாத பேச்சுக்கள் வந்தால் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உங்கள் கருத்துக்கள் யாரும் கேட்கலினா வாலின்றே போய் என்னோட ஐடியா தெரியுங்களா அப்படின்னு போய் கேட்கப்படாது, சொல்லப்படாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் சம்மந்தமில்லாத மேட்டரில் 2 பேருமே தலையிடாமல் இருப்பது நல்லது. எப்படின்னு வந்தால் குடும்பத்திலேயே அவங்க மாமனார் மாமியாக தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, மாமா இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் தன்னை போல் தலையிடப்படாது. அது தேவையில்லாமல் ஏமா நாங்கள் ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறோம், மருமக இப்படி சொல்கிறாள் அப்படின்னு அவங்க சங்கடம் வந்துடும். அதனால் இன்றைக்கி 2 பேருமே கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. அனுசரிக்க முடியலனா கமுக்கமாக இருந்துக்கு, அதுதான் புத்திசாலித்தனங்க. திருப்பி சொல்கிறேன்னா அதில் ஒரு அழுத்தமான ஒரு காரண பலம் இருக்குதுங்க, புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் அரசாங்க உத்தியோகத்திலையும் சரி, தனியார் உத்தியோகத்திலையும் பல ஆதரவுகள், பல சப்போர்ட்ஸ் எதிர்பார்த்தா உங்கள் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. யாரையுமே பழச்சிக்காதீங்க. வேலைக்கு போனாலும் சரி, வியாபாரம் தொழிலில் வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள், யாரை பார்த்தாலும் தேவையில்லாத நிதானமில் பேசி பழச்சிக்காதீங்க. எல்லாம் 10 பேர் நம்ம மேலே ஒரு எதிரிக்கை எப்போ வீழ்வான் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்மளே இடம் கொடுத்துடக்கூடாது. அதனால் என்ன கருத்து அவங்க சொன்னாலும் அப்படியே சாமி தெரியல, யோசனை பண்ணுறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆயிருங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் மிதுன ராசினியர்கள் உஷாராக இருக்க வேண்டிய இந்த வியாழக்கிழமையில். இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்ல போனால் வேலையாட்கள், வேலையாட்கள், தொழிலில் உங்கள் சப்பார்டினேட்ஸ் எல்லாமே அவங்களால சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். கொஞ்சம் அவங்க பணம் எதிர்பார்ப்பாங்க, உங்கள்கிட்ட சம்பளத்துக்கு மேலே கொஞ்சம் பணம் எதிர்பார்ப்பாங்க. கை மாற்றுக்கெல்லாம் கேட்டால் கொடுங்க, வேறு வழி இல்லை. கொடுத்தா தான் அவங்க நிலையாக நம்ம கடையிலையோ நம்ம தொழிலையோ சப்போர்ட்டாக இருப்பாங்கிற கொஞ்சம் சூழ்நிலையும் புரிஞ்சுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் டீப்பாக எடுத்து பார்த்தா சக ஊழியர்கள் அங்கே அதே மாதிரி தான். செய்ய முடியல சார் அப்படின்னு சொன்னால், அப்படியாப்பா சரி ரெஸ்ட் செய்ய அப்படின்னு செய்யாமல் போய் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சண்டை போடாதீங்க. வீண் விவாதங்கள் உங்கள் சப்பார்டினேட்லையும் சரி, உங்கள் சீனியர்ட்டையும் சரி சண்டை போட்டுறாதீங்க. இந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப உஷாராக குடும்பத்திலையும் வெளி வட்டாரத்திலையும் இந்தளவுக்கு உஷாராக இருக்கணுங்கிற ஒரு காலகட்டம் இருக்குங்காட்டி ரொம்ப நிதானம் தவறாமல் ரைட்டா இருக்கணுங்க. கவனம் ரொம்ப தேவைப்படுது. வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. மற்றபடி வாய்ப்பேச்சில் துடுக்குத்தனம் வேண்டவே வேண்டாங்க மிதுன ராசி நேயர்களே. என்ன சார் துடுக்கணும்லாம் எனக்கு கிடையாது சார், ஆனால் நான் எடுத்த முடிவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டும் டக்குன்னு முடிவு எடுக்காது. எல்லாமே கொஞ்சம் அவசரப்பட்டு காரியம் செய்யாமல் இருந்தாவே இந்த நாள் கொஞ்சம் அமோகமாக அமைய போது. மற்றபடி சாந்தம், அமைதி அப்படிங்கிற ஒரு உதாரணமாக நீங்கள் விளங்கிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல வழி காமிக்கும். கவலைப்படாதீங்க. மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப தேவைப்படுது. டக்குன்னு கோவப்படக்கூடாது. உலகமே அப்படித்தான், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அப்படித்தான் அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த நாள் அமோகமான நாளுங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முதல் கான்ஃபிடென்ட் வேணும். நம்மளால் முடியுமா, வாயத்தோட சண்டையே வருதே அப்படின்னு இருக்கக்கூடாது. எதுக்கு தேவையில்லாமல் பேசணும் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. நம்பிக்கை வேணும் உங்கள் மேலே. நம்பிக்கை இழந்து காணப்படாதீர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களே. அதே சமயத்தில் புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அமோகமான வரவுகள் இருந்தால் கூட உங்களுக்கு தேவையற்ற கடன்கள் வாங்கி தர சொல்லி அன்பு தொலைகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க புனர்வச நட்சத்திரக்காரங்களே. போயிட்டு விட்டுங்களா, நல்லது பழிக்கட்டும். கடகராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, அருமைங்க, அட்டகாசங்க முருகா. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. எங்கே போனாலும் எப்படி போனாலும் ஊசி நுழையாத இடத்துல கூட அழகாக நுழைஞ்சு காரியம் சாதிச்சிருவீங்க. காரிய கெட்டிக்காரர் தான் நீங்கள் இன்றைக்கி. அப்பேற்பட்ட நல்ல நாளாக கடகராசி நேயர்களுக்கு இருக்குது. அதுவும் ரொம்ப பொலைட்டாக கனிவாக பேசி, வாழைப்பழத்தில் ஊசி எத்தனை அப்படி சொல்லுவாங்களே, அதை விட நைஸாக பக்குவமாக பேசி காரியத்தில் கிங்காக இருக்க போகிறீங்க கடகராசி நேயர்களே. சந்தோஷமாக இருக்குதுங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அருமையாக இருக்குதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே நினச்சதை விட பணப்புழக்கம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்குது. உறவினர்கள் திடீர்னு வருவாங்க, நண்பர்கள் திடீர்னு உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இவங்கனால வீட்டில் மகிழ்ச்சி, உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் பூரிட்டு இழப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போது. ஏதாவது உங்கள் சின்ன சொத்து விஷயமாவோ அல்லது பண விஷயமாவோ ஏதாவது கோர்ட் கேஸ்ன்னு போயிருந்தால் கூட ஒரு சாதகமாக வரக்கூடிய காலகட்டம், முடிஞ்ச வரைக்கும் வெற்றி வரக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்குதுங்க. அரசாங்கம், தனியார் துறையில் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஒரு அனுபவம் மூலமான ஒரு சாதகமான சூழ்நிலை வரணும்னு எதிர்பார்த்தா அதுக்கும் ஒரு நல்ல நாளாக இந்த வியாழக்கிழமை அமோகமாக இருக்குதுங்க. குருவின் நாள் உங்களுக்கு
சந்தோஷப்படுத்தக்கூடிய நாளாக கடகராசினருக்கு அமைஞ்சிருக்குது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய முயற்சிகளை செய்யணும், அதிரடியான மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ள எண்ணங்கள் போகும். அதை இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்து அந்த திட்டத்தை வகைப்படுத்தி அந்த வகையான திட்டத்தை ஒரு சூழ்நிலைக்கு ஏற்று நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சில டெக்னிக்ஸ், சில நுணுக்கங்களை இன்றைக்கி பல பேர் கற்றுக்குவீங்க. அந்த நுணுக்கத்தை நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் எக்ஸிக்யூட் பண்ணி அல்லது வேலையில் திறம்பட செயல்பட்டு நல்ல பேர் எடுப்பீங்க. கவலையே பட வேண்டியது இல்லைங்க. அந்தளவுக்கு தொட்டது துளங்கக்கூடிய அட்டகாசமான நாளுங்க கடகராசினியர்களே. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனினுடைய சப்போர்ட், அப்பா அம்மா சப்போர்ட், பிள்ளைகள் சப்போர்ட், ஆல் சப்போர்ட், பிரபஞ்சமே இன்றைக்கி சப்போர்ட்டாக இருக்கிறப்ப குடும்பம் மட்டும் எங்கே சப்போர்ட் பண்ணால் போயிட போதுங்க. கவலையே இல்லாமல் அமோகமாகிடுங்க கடகராசினியர்களே. வண்டி வாகனத்தில் போகிறப்போ இந்த ஓவர் மகிழ்ச்சியில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் போயிடாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக போய்க்குங்க. மனசளவில் நீங்கள் தன்னம்பிக்கை முதல் மாதிரி இல்லாமல் தன்னம்பிக்கை ஊற்றெடுத்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆள். அதை பார்த்துட்டு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, மேல் வீட்டுக்காரங்க, கீழ் வீட்டுக்காரங்க எல்லாமே நேற்று வரைக்கும் ஆள் எங்கேயோ பறி கொடுத்த மாதிரி இருந்தார், இன்றைக்கி திடீர்னு புது மனுஷனா உத்வேகமாக எழுந்திரிச்சு போகிறாரே அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த பிரபஞ்சம், இந்த இறைவன், உங்கள் குலதெய்வம் உங்களை மாற்ற போகுது. இன்னைக்கு சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ரொம்ப உற்சாகமாக இருங்க. அதே சமயத்தில் புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய அங்கங்கே நினைக்கிற வாய்ப்புகள்லாம் குட்டி கிடக்க போது அதை நான் தேர்ந்தெடுத்து நீங்கள் வெற்றி கொண்டான வழியை தாராளமாக போகலாங்க, தப்பே வராதுங்க. பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன இடர்பாடுகள், குழப்பங்கள் வந்தால் கூட அதெல்லாம் சீக்கிரம் அப்பப்போ மறைஞ்சு உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை, தெளிவான சிந்தனை கண்டிப்பாக வரப்போகுது, கவலைப்படாதீங்க. ஆயிலி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சொல்லவே வேண்டியதில்லை, பிரபஞ்சம் உங்களுக்கு நண்பர்கள், நண்பிகள் எல்லாமே சப்போர்ட். அப்புறம் என்னங்க, குடும்பம் சப்போர்ட், எல்லாமே ஆல் சப்போர்ட். சூப்பராக இருங்க, சந்தோஷமாக இருக்குது சொல்கிறேன். போயிட்டு பவி நல்லது பழிக்கட்டும். சிம்ம ராசி என்கிற சிங்க ராசி நேயர்களே, என்ன சார் ஒத்த வேலை செய்கிறேன், அதுக்கு எத்தனை குழப்பமா அப்படின்னு. ஆனால் அந்த குழப்பம் எதுக்கு தெரியுமா வரும், எடுத்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு சில குழப்பங்கள் வரும். ஒரு இடத்துக்கு வண்டியில் கிளம்புறீங்க, பாதி வழியில் எப்போ இங்கே ஓனா இருந்தாலும் இருப்பாரா, ஓனா கடன் வசூலாகுமா, இல்லை போகிற காரியம் விளங்குமா, இல்லை திரும்பி வரலாமா, வெயில் வேறு அதிகமாக இருக்குது அப்படின்னு போகிற பாதியில் தான் குழப்பமே வரும். அப்படி சின்ன சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்டிங்கில் நல்லா பண்ணுவீங்க, இடையில ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்படி சின்ன குழப்பங்கள் வரும். இருந்தாலும் அந்த குழப்பத்தினால சில பேர்த்துக்கு பாசிட்டிவாகவும் இருக்குது, சில பேர்த்துக்கு நெகட்டிவாகவும் முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற காரியம் நடக்குமானா பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா நடக்கும், நெகட்டிவாக நினச்சா நடக்காது. இது என்ன நீ சொல்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் மனக்குழப்பத்தை அப்படி இருக்குங்காட்டி ரெண்டு சைடுமே சொல்ல முடியும், 50-50% சொல்ல முடியுது. கான்ஃபிடென்ட்டாக இது நடக்கும்னு சொல்ல முடியல, நடக்காதுன்னு சொல்ல முடியல. அந்தளவுக்கு கோச்சார அமைப்பு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நாளாக சிம்மராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. மற்றவர்களின் உணர்வுகளை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். குடும்பத்தில் கூட குழப்பத்தில் இருந்தால் புரியாது யார் உணர்வும். அம்மனி சொன்னால் கோபம் வரும், நானே குழப்பத்தில் இருக்கிறேன் ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சண்டைக்கு தான் போவீங்க. அப்பா அம்மா சொன்னால் ஏப்பா மாத்திரையெல்லாம் வாங்க சொல்லி சொல்ல மாட்டியா, இங்கே அவ்வளோ 1000 டென்ஷன் இருக்கிற அப்படின்னு சண்டைக்கு போகக்கூடாது. பிள்ளை குட்டி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கும். 1000 பிரச்சனைகள் நமக்கு இருந்தால் கூட நமக்கு ஒன்லி பேஸ் பாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் தான். ஸோ மற்றவர்களின் உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் வேலை, தொழில், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டுக்குங்க. கேட்க இஷ்டம் இல்லை, கேட்க முடியல அப்படின்னா கூட அப்படியாப்பா நான் மூட் அவுட்டில் இருக்கேன், இன்னைக்கு கொஞ்சம் பேச முடியாதுப்பா அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போவது, அவங்க பேச்சை தவிர்ப்பது கூட ரொம்ப நல்லதுங்க. அவங்க ஏதோ சொல்லி நீங்கள் எதோ தேவையில்லாமல் புரியாமல் ஒன்று சொல்லி சண்டைகள் வரப்போது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. உடல் அசதி, சோர்வு அங்கங்கே இருக்கும், கன்ஃபியூஷன் கொஞ்சம் இருக்குங்காட்டி எல்லாமே சேர்ந்து வரும். இருந்தாலும் ஒரு 3 மணிக்கு மேலே இந்த சூழ்நிலை கொஞ்சம் மாறி கொஞ்சம் நல்லாவே இருக்கும், ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்க தான் செய்துங்க. வண்டியில் போகிறப்போல ரொம்ப கவனமாக இருக்கும், பல சிந்தனையில் வண்டி ஓட்டக்கூடாது. இன்றைக்கி சிங்கராசினியர்களே, நீங்கள் என்ன தான் கர்ஜித்து நான் தான் கிங்குன்னு இருந்தால் கூட இன்றைக்கி கொஞ்சம் கிங்குக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுதுன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. வியாபாரத்தில் ஓரளவுக்கு தொழிலில் லாபத்துக்கெலாம் குறைச்சல், ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். இந்த லாபத்தை இங்கே வரையிலே பார்க்க முடியாது, வெளியூர் போய் வியாபாரம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும். சில பேருக்கு மொத்த ஹோல்சேலாக அனுப்ப வேண்டியது இருக்கும். கொஞ்சம் சிரமங்கள், அசதிகள், சோம்பல்தனம் இருந்தால் கூட இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் அந்த லாபத்தை கண்ணு முன்னாடி பார்க்க முடியும் சிம்மராசி நேயர்களே. அதே சமயத்தில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள்னு சொல்லக்கூடிய உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சில பேர் சங்கடத்தை உண்டு பண்ணுவாங்க. இப்படி சங்கடத்தை ஒன்று பண்ணுறங்காட்டி நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க. ஆனால் போராட்டம் இருக்குது, பல தடைகள் இருக்குது. இந்த தடைகளையும் போராட்டத்தை தாண்டி இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே ஒரு ஜெயிப்பதற்குண்டான, வெற்றி காண்பதற்குண்டான ஒரு வழி அமோகமாக தெரியுதுங்க. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. இருந்தாலும் கொஞ்சம் குழப்பங்கள் கொஞ்சம் இருக்குது, தெளிவு பண்ணுறதுக்குண்டான வழியை நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள். 2-3 நாளாக ஒரு காரியம் நடக்குன்னு பார்க்குறேன், நடக்கவே மாட்டேங்குது. அந்த காரியமாக தான் வெளியூர் போகிறேன் அப்படின்னு ஒரு குழப்பங்கள் வந்தால் கூட அந்த சுபகாரியம்
நல்லா நடக்கும்னா இன்னைக்கு நடக்குதோ இல்லையோ அதுக்கு உண்டான அடிவதையை போட்டீங்க. கண்டிப்பாக இன்றொரு நாள் லாபகரமான அந்த சுபகாரியம் நல்லாவே நடக்கும். அது இன்னைக்கு நடக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியலைங்க. இருந்தாலும் நல்லதே நடக்கும், கவலைப்படாமல் இருங்க. மற்றபடி உங்களுக்கு நண்பர்கள் வகை, உங்கள் சகோதர சகோதரி வகையில் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. அங்கெல்லாம் சண்டை வராது. போட்டால் அம்மிட்டு சண்டை போடுவீங்களா, அப்பா மட்டும் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு நாளும் கிழமையும் கொஞ்சம் நட்பாக இருந்தாலும் குழப்பத்தினால அதை கைவிடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் கம்மியாக தான் இருக்குது, வரவுகள் நல்லா இருக்குது, லாபம் தரக்கூடிய ஸ்தானத்தில் தான் இந்த கோச்சார அமைப்பு இருக்குது. சந்தோஷமாக இருக்கலாம், உங்களுக்கு ஒன்றும் பெரிய குறைச்சல் ஒன்றும் இருக்கு இல்லைங்க. பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடையில போய் கன்ஃபியூஸ் ஆகிறதெல்லாம் மற்றவங்களோட உங்களுக்கு தான் அந்த தடுமாற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் ஒரு தொழில் வியாபாரம் வேலையில் கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்குது, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரிய பலன் இன்றைக்கி நடக்குதோ இல்லையோ அடிவதை இன்றைக்கி போட்டீங்க. இன்றொரு நாள் நல்ல லாபமான அந்த விஷயம் நடக்க போது, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இந்த மகம் பூரம் உத்தர நட்சத்திரக்காரங்க எல்லாமே வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருக்கும், அவ்வளோதான். கேர்ஃபுல்லாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, தன்னம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நல்லது கொலைக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா அடரடலாம் சுப செலவுக்காக மனசு ஏங்கிட்டு இருக்குது. சுப செலவுக்காக சுபகாரியம் நடக்கலை, நடந்தால் கூட செலவு பண்ணலாமே, பணம்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்க. அந்த சுபகாரியம் ஒரு புதிய வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு புதிய மனம் வாங்குறது, புதிய வீடு வாங்குறது, வீட்டை புதுப்பிக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு புதிய விஷயத்துக்காக சுப செலவு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆரோக்கியமான நாளாக இந்த வியாழக்கிழமை உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்கு ஒரு ஆதாரமான ஒரு அட்டகாசமான நாளாக உங்களுக்கு தெரியுங்காட்டி மன மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. கன்னிராசி நேயர்களே, கொஞ்சம் கையிருப்பு குறை செய்யும். சுப செலவுனா என்ன, நல்லது தானே, கையிருப்பு குறைய செய்யும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்கள் அம்மனின்னு ஐயங்கோட இருந்த பிணக்குகள், சில சங்கடங்கள் சுபகாரியத்தில் போகிறப்ப ரெண்டு பேத்துக்கும் மன மகிழ்ச்சி, அந்த தேஜஸ் உங்கள் மூஞ்சியில் பளிச்சுன்னு தெரியும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கேட்பேன், அடடா என்ன கணவன் மனைவி ஜோடி, இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இவங்க போல தான் இருக்கணும் அப்படின்னு உங்களை முன் உதாரணமாக கொண்டு பல பேர் உங்களை பாராட்டுவாங்க. வெளி உலகுக்கு வெளியில் பாராட்டுறாங்களோ இல்லையோ, மனசுக்குள்ளே இருந்தால் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும்பா அப்படிம்பாங்க. உங்கள் அப்பா அம்மா, உங்கள் மாமனார் மாமியாரோட சந்தோஷமாக இருப்பாங்க, என்ன ஒரு ஜோடி பொருத்தம் அப்படின்னு மனசுக்குள்ளே வாழ்த்துவாங்க. முடிஞ்சால் பெரியவங்க வீட்டில் இருந்தால் அவங்களோட ஆசீர்வாதம் கூட வாங்கிக்கோங்க. அவங்க கடவுளுக்கு நிகரானவங்க தான், ஒன்றும் தப்பே வராது. அதே சமயத்தில் உங்கள் சகோதர சகோதரிகள், மச்சனை, அவங்க மாதிரி சொந்தக்காரங்க நிறைய உறவுகள் கூட உங்களை ஒரு மனசார வாழ்த்தக்கூடிய அமோகமான நாள், அட்டகாசமாக இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு திட்டத்துக்கும் நீங்கள் மாறுபட்ட சிந்தனையை இன்றைக்கி யோசனை பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய, வெற்றியாக்கக்கூடிய அந்த காரியத்தை, அந்த காரிய பழியத்தை ஒரு நுண்ணோக்கமான பார்வையில், அந்த நுணுக்கமான பார்வையில் நீங்கள் காண போகிறீங்க. அந்தளவுக்கு பிரபஞ்சம், அந்த கடவுள், உங்கள் குலதெய்வம், இஷ்டதெய்வம் சப்போர்ட்டாக இருக்குங்க. கவலைப்படாதீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்குது, தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய அருமையான நாள் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு தன்னை போல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நான் எனர்ஜி பூஸ்டப்பே பண்ண தேவையில்லை, யாருமே பண்ண தேவையில்லை, நீங்கள் மற்றவங்களுக்கு பூஸ்டப் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் உங்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க அந்த வியாழக்கிழமை. ஓவரான கான்ஃபிடென்ட்டு நம்ம கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத கடன் வாங்கி தரது, தேவையில்லாமல் வாக்குறுதியில் கொடுக்குறது. நான் இருக்கிற மாப்பிள்ள இன்றைக்கி எல்லாமே எனக்கு பயங்கரமான பிரபஞ்சமே சப்போர்ட்டுப்பா, கடவுள் எனக்கு சப்போர்ட்டு, அம்மனி சப்போர்ட், ஐயன் சப்போர்ட், ஆத்தா சப்போர்ட், எல்லாம் சப்போர்ட், நான் உனக்கு கடன் வாங்கி தரேன் அப்படின்னு தேவையில்லாமல் பிரச்சனைக்கு பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் சப்போர்ட்டை தவிர நீங்கள் இன்னொருத்தருக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. தேவையில்லாத வாக்குறுதிகள், தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட்டை யாருக்கும் தயவுசெய்து ஒரு ப்ராமிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யலப்பா மற்றவங்களுக்காக, அடுத்தவங்களுக்காக செய்கிறப்ப சிந்தித்து செயல்படணும், மறந்துடாதீங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஆதரவு தரக்கூடிய அமோகமான நாள். இருந்தாலும் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பல சிரமங்கள், பல கஷ்டங்கள் வந்தால் கூட ஒவ்வொரு தடையாக கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று தடைகள் நீங்கி கொஞ்சம் நல்லா ஒரு வெற்றி காணக்கூடிய நல்ல நாள்னே சொல்ல முடியுதுங்க. ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானம் தவறாமல் பொறுமையுடன் சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு நட்சத்திரமாக தெரியுதுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணுங்கள், தப்பு ஒன்று வரப்போகிறது இல்லைங்க. சித்திர நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் காலையிலேயே உங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம் முடிஞ்சது. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒவ்வொரு காரியத்தையும் 1-2 டைம் யோசனை பண்ணி இன்றைக்கி பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு உண்டானதாக இருக்கும். கவலைப்பட வேண்டாங்க. போயிட்டுங்களா? நல்லது பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா அடடடா உங்களுக்கு தெரியாமையே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு உற்சாகம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு எழுச்சி வரப்போகுது. நேற்று வரைக்கும் இந்த காரியம் நம்ம சொல்லாமல் வச்சுருந்தானுங்க, ஏன்னா நம்ம செய்ய மாட்டோம்னு நினச்சி இன்னைக்கு செஞ்சு முடிக்கிறோம் பார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இன்னைக்கு காலையிலேயே எல்லாம் போகுது. அம்மனியோட ஐயன் அம்மனி அந்த உறவுகள், குடும்ப உறவுகள் சொல்ல அந்த உறவுகள் பலப்பட போகுது.
அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் இந்த நாளை தொடங்குனீங்கன்னா அமோகமாக இருக்க போதுங்க. பிள்ளைக்குட்டியும் சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. ஒரு நெகட்டிவான சூழ்நிலை எதுவும் இல்லை. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உற்சாக மிகுதியினால் நீங்கள் தேவையில்லாத உணவுகளை வெளியில் போய் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. வண்டி வாகனம் எல்லாம் நல்லா இருக்குதுங்க, ஒன்றும் தொந்தரவு இல்லை. புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய காலகட்டம் இருந்தால் கூட அதில் கொஞ்சம் நிதானம் தவறாமல் செய்யும். கொஞ்சம் பொறுமையாக அதை செய்யலாமல் வேணாம் திங்க் பண்ணி, உங்களுக்கு தெரியலையா சீனியர் அல்லது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல உறவுகள், நண்பர்கள், இல்லை அப்பா அம்மா உறவு எப்படி இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு ஒப்பீனியன் கேட்குறது நல்லதுங்கிறேன். 1க்கு 2 டைம் நீங்கள் ஒப்பீனியன் கேட்டு நீங்கள் அந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணி செய்யுங்க. நிதானம் தவறாமல் செய்யுங்க துலாம் ராசி நேயர்களே. மற்றபடி உங்களுக்கு அன்பு தொல்லைகள் சொல்லக்கூடிய கொஞ்சம் செலவுகள் வைக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள்னால அன்பு தொல்லை வரத்தான் போகும். அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. அன்பு தொல்லையினால் கொஞ்சம் ஓரளவுக்கு செலவு பண்ணித்தாகும். என்ன பண்ணுறது, மன மகிழ்ச்சி கிடைக்கணும், உறவுகள் பலப்படணும்னா நம்மளும் கொஞ்சம் 4 காசை விட்டு கொடுத்தாகும். ஒன்றும் தப்பு வராதுங்க. செலவு அளவுக்கு வரவும் உங்களுக்கு இருக்குதுங்க துலாம் ராசினர்களே, கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஓரளவுக்கு லாபம் திருப்திகரமாக இருந்தால் கூட கனிவான பேச்சுக்கு நீங்கள் சொல்லணும். எரிச்சலில் லாபம் குறையுது, நம்ம 100 ரூபா எதிர்பார்க்குறோம் 50 ரூபா வருதுன்னா உங்கள் சபார்டினேட்டு உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க கசாமசான்னு பேசக்கூடாது. சரிப்பா கொஞ்சம் வியாபாரம் டல்லாக இருக்குது, கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ண, கொஞ்சம் வாடிக்கையாளர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அந்த கூட கொஞ்சம் சப்போர்ட்டாக அவங்களும் இருப்பாங்க. தேவையில்லாத பேச்சுக்களை டென்ஷனில் எமோஷனலாக அள்ளி தெளிச்சிடாதீங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மறைமுக தொந்தரவுகள் எப்பவுமே வழக்கம் போல் இருக்குது. அந்த மறைமுக தொந்தரவு இருந்தால் கூட சில பேர் உங்களை கண்டும் காணாமல் போயிடுவாங்க. இவங்கள்ட்ட எதுக்கு வம்பு அப்படின்னு போயிடுவாங்க. சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் நல்லாவே இருக்குது. ஸோ மொத்தத்தில் நீங்கள் சகிப்புத்தன்மையுடன் நிதானம் தவறாமல் இருந்தீங்கன்னா இந்த நாள் அமோகமாக இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு உடல் அதெல்லாம் ஒன்றும் நல்லாவே இருக்குது. குடும்பத்தில் வேற ஒன்றும் பெரிய நெகட்டிவாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் வண்டி வாகனத்தில் போகிறப்ப நீங்களும் கொஞ்சம் கவனம் சிதறாமல் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக தெரியுதுங்க. முடிஞ்சால் இன்றைக்கி ஒரு ஆன்மீக சிந்தனைக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு அன்னதானம் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்க ஒரு சின்ன சின்ன ஏழை எளியவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க துலாம் ராசி நேயர்களே. அது ஒரு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு மேலே கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸாக இருந்தால் கூட வெளிவட்டார உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் மூலிமா புதிய நட்பு மூலிமா ஒரு புதிய அனுபவம் கிடைக்கிற கூட ஒரு வாய்ப்பு அந்த கோச்சாரம்பி மாறும் கொஞ்சம் லேசாக தெரியுதுங்க. அதில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியல. மற்றபடி உங்களுக்கு அங்கங்கே லேசான அலைச்சல் இருக்குது சார், நீங்கள் என்ன சொன்னாலும் அலைச்சலுக்கு குறைச்சல் இல்லை அப்படின்னா கூட அந்த அலைச்சலுக்கு குறைச்சல் இல்லைன்னா கூட அந்த அலைச்சலுக்கு உண்டான குறைச்சல் இல்லாத லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காரியம் முடிஞ்சால் அலைச்சல் இருக்கு தான் செய்யும், என்ன பண்ணுறது, போய்த்தான் ஒன்றும் தப்பு வர போகிறது இல்லைங்க. மற்றபடி உங்களுக்கு சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும், நிதானம் தவறாதீங்க. இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் சந்திராஷ்டம் இன்னைக்கு 4:54 காலையில் முடிஞ்சுதுங்க. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் நீங்களும் ஒரு புதிய அனுபவம் பெறக்கூடிய சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கங்காட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக அணுக செய்யக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. தப்புன்னு வரப்போகிறது இல்லைங்க. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீண் நிலச்சல் இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா ரொம்ப நிதானம் தவறாமல் பொறுமையுடன் ஒவ்வொரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் வெற்றி பலிதம் உண்டாகும். மொத்தத்தில் எல்லாம் கலந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல காலம், சலனமில்லாத ஒரு நாளாக கொண்டு போனோம்னா சுவாதியும் விசாகமும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அவ்வளோதான் வச்சுக்கங்களேன். போய்ட்டு விட்டுங்களா. நற்பவி நல்லது பலிக்கட்டும். விருச்சிக ராசினியர்களே ரொம்ப கஷ்டம்தான் சார், ஒன்றுமே சரியில்லைங்க சார். சோறுலாம் நல்லா கிடைக்குதுங்க, ஆனால் மனசு ஒரு வகையில் இல்லைங்க அப்படின்னு பல புலம்பல்கள், பல கஷ்டங்கள், பல சிரமங்கள் உங்களுக்கு இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதமே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொஞ்சம் கலந்துகள் தான் இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் தோணுதுங்க. இருந்தாலும் உங்கள் காரியத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிறரிடம் கனிவாக பேசுவீங்க. உங்கள் கோபதாபங்களை வெளியில் காமிச்சிக்க மாட்டீங்க. கொஞ்சம் கூலாகவே டீல் பண்ணணும். ஏன் நமக்கு வந்த கஷ்டம் நம்மளையோட போட்டோம் அப்படின்னு குடும்பத்தில் கூட அந்த கஷ்டத்தை ரொம்ப ஓப்பனாக பேச மாட்டீங்க. நண்பர்கள் உறவினர்களிடம் கூட நீங்கள் பார்த்தா ஒரு என்ன சொல்கிறது ஓப்பனாக பேசிக்க மாட்டீங்க. என் கஷ்டம் என்னோட இருக்கட்டப்பா அப்படின்னு அந்த கஷ்டத்தை உங்கள் குலதெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்தோட வேண்டுதல் வச்சுக்கணும். மற்றபடி ரொம்ப புலம்புனா கூட அதில் ஒரு காரிய பலிதம் உண்டாகும்னா நீங்கள் அந்த புலம்பலை தள்ளிட்டு காரிய பலிதத்துக்கு உண்டான என்ன வழியோ அதை கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பீங்க. கான்ஃபிடண்ட்டாக இருங்க, தன்னம்பிக்கையாக இருங்க. உற்சாகத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க விருச்சிக ராசி நேயர்களே. மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் ஓரளவுக்கு சப்போர்ட் தரக்கூடிய, பிரபஞ்சம் தரக்கூடிய நல்ல நாளாக தான் ஓப்பனாக தெரியுதுங்க. உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் மனம் விட்டு பேசணும் அப்படின்னு பேசுவீங்க. க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃப்ரீயாக பேசுவீங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மனி அப்படி சொன்னான், ஐயா இப்படி சொன்னாங்க, புள்ள இப்படி சொல்லுது அப்படின்னு மனம் விட்டு பேசக்கூடிய நாளாக இருக்குது. இருந்தாலும் குடும்ப ரகசியங்களை எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஓப்பனாக பேசாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கலாம், அது வேறு வகையில் நெகட்டிவாக போகக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி தேவையற்ற குடும்ப ரகசியங்களை நீங்கள் குடும்பத்தோடு மட்டும் பேசுங்க. பேச இஷ்டம் இல்லையா, டைம் கிடைக்கலையா, மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா.
ஓப்பனாக உளறி கொட்டி வீணாக மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க விருச்சிக ராசி நேயர்களே. மற்றபடி அரசு தனியார் துறையில் ஏதாவது வேலையை அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அனுகூலம் தரக்கூடிய ஒரு 2 மணிக்கு மேலே சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக கொஞ்சம் தெரியுதுங்க. மற்றபடி உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பற்று உயர்வும் ஆவரேஜாக இருக்கும், நட்டம் இல்லை லாபம் இல்லை, ஆசிட்டிஸ் லைஃபாக கொண்டு போயிடலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சில மன இடர்பாடுகள் சில சங்கடங்கள் உருவாகும். என்னதான் மாங்குன்னு வேலை செஞ்சாலும் நம்மளை மதிக்கிறதே இல்லைங்க அப்படின்னு அந்த புலம்பலும் கேட்டால் கூட ஓரளவுக்கு மேலதிகாரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். பரவாயில்லப்பா, நேற்றோட இன்றைக்கி நல்லா தான் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படியே சாமி பண்ணிட்டா போதும் சாமி அப்படின்னு பேசும். இந்த ஆளுக்கு எவ்வளோ பண்ணாலும் திருப்தியாக வராதுப்பா அப்படின்னு அவர் திட்டப்படாது. அடுத்தவங்களை மறைமுகமாகவோ நேரடியாகவோ திட்டுற வேலையை வச்சுக்காதுங்க. அது எச்சா சுணக்கத்தில் கொண்டு போய் விட்டுரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் நல்ல நாள் தான். கொஞ்சம் உஷாராக கேர்ஃபுல்லாக தேவையற்ற பிரச்சனை தவிர்த்தா நல்லாவே கொண்டு போயிடலாங்க விருச்சிக ராசி நேயர்களே இந்த நாளை. அதோட ரொம்ப உண்மையாக தான் சார் இருந்தேன், அந்த நண்பர் அந்த உறவினர் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தேன், மனம் விட்டு பல விஷயத்தை பேசினேன், சொல்லப்போனால் ரகசியத்தை கூட சொன்னேன், ஆனால் அந்த ஆள் நம்மளை அலைச்சல் வைக்கிறாரு, நம்மளே பழி எடுக்கிறார் அப்படிம்பாங்க. அதனால தான் முதலே சொன்னேன், தேவையற்ற ரகசியங்களை அவங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணவே வேண்டாம். சில அலைச்சல்கள் வெட்டி அலைச்சல்கள் அனுகூலம் இல்லாத மாதிரியாக கொஞ்சம் தெரியுதுங்க. மற்றபடி சுபகாரியம் ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சா இன்றைக்கி செய்யலாங்க. தடைகள் எதுவும் பெருசாக இல்லை. சின்ன முன்னேற்றங்கள் அங்கங்கே கண்ணுக்கு தெரியுதுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த பிரபஞ்சமும் அந்த சனிமலை முருகனும் உங்கள் குலதெய்வமும். கவலைப்படாதீங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஒரு புதிய நாள். கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் ஜெயிப்பதற்குண்டான சின்ன வழி ஒன்று தெரிய போது கவலைப்படாதீங்க. அனுசத்தை பொறுத்த வரைக்கும் பல நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். அந்த அறிமுக நபர்னால லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. பல நண்பர்களை பல உறவினர்களை திடீர்னு சந்திக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. அதில் லாபம் நஷ்டமெல்லாம் பார்க்க முடியாது. ரைட்டுங்களா? மொத்தத்தில் பல பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாவே தெரியுங்க. கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன இடர்பாடுகள் பல தடைகள் காரிய சித்தி பெறாமல் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி இன்றைக்கி ஒரு வெற்றிக்குண்டான வழி ஓரளவுக்கு தெரியக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. மொத்தத்தில் உள்ளது உள்ளபடி விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க. சென்னிமலை முருகன் உங்களுக்கு வழி நடத்துவான். நற்பவி நல்லது பலிக்கட்டும். போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷமாக இருங்க, தன்னம்பிக்கையாக இருங்க, உற்சாகமாக இருங்க. அவ்வளோதாங்க. தனுசு ராசி அன்பர்களே, முருகா சகோதர சகோதரிகளே, அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது சார். 10 பேர் அடித்தா கூட அந்த வழி வலிக்காது. உடம்பு அவ்வளோ வசதியாக இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு உடம்பு கொஞ்சம் சோர்வாக தான் இருக்குது. அந்தளவுக்கு வேலைப்பளு தொழில் வியாபாரத்தில் பல சுணக்கம் இணக்கங்கள் இருந்தால் கூட ஒரு டயர்டாக தான் தெரியும். அந்த டயர்டு அதிக சோர்வுனால சோம்பேறித்தனம் அதிகமாகும். அதையெல்லாம் தாண்டி நேற்று அப்படி இன்று ஜெயிக்க பிறந்தோம் அப்படின்னு எந்திரிச்சு அசதியை தூக்கி அக்கட்டை போட்டு நான் எந்திரிச்சு ஆன்மீக உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஜம்முன்னு போங்க. இன்ற நாள் வெற்றிக்குண்டான அருமையான வழி ஒன்று ரெடியாக இருக்குது. ரைட்டுங்களா? கேட்டு சாவியும் கூட கொடுத்துருவாங்க. நீக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி ரெடியாக இருக்குது. சில பேருக்கு சாவி தொலைச்சிருவீங்க, அவ்வளோதான். அது காரணம் என்னென்னா உங்கள் சோம்பத்தனம் எல்லாம் போவீங்க. அடடா கேட்டு சாவி வீட்டில் வச்சு வந்துட்டுனே அப்படின்னு மறுபடியும் வீட்டுக்கு போகணும். இப்படி வெற்றி அலைச்சல் வரும். அதனால் நீங்கள் உஷாரா நிதானம் இழக்காமல் சோம்பேறித்தனம் இல்லாமல் அந்த வெற்றிக்குண்டான சாவி வீட்டில் தான் இருக்குது. எடுத்துகிட்டு போய் உங்கள் தொழில் வியாபாரம் வேலையில் பண்ணிங்கன்னா வெற்றி அமோகமாக இருக்கும். உங்கள் சோம்பேறித்தனத்தினால அந்த வெற்றிக்குண்டான வாய்ப்பை இழந்துடாதீங்க நண்பர்களை, சகோதர சகோதரிகளை, தனுசு ராசி நேயர்களே. ஓகேங்களா? அதே சமயத்தில் சில விஷயங்கள் சில செயல்பாடுகள்னால ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று உங்களுக்கு கிடைக்க போது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களுக்கு லாப நஷ்டம்லாம் கணக்கே பார்க்க முடியாது. இருந்தாலும் லாப நஷ்டத்துக்கு மேலே ஒரு அனுபவ அறிவு, ஒரு சிந்தனை, புதிய சிந்தனைகள் எழக்கூடிய ஒரு காலகட்டம் சில பேர்த்துக்கு அமோகமாக இருக்குதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்களும் அவங்கள்ட்ட கனிவாக பேசி காரியம் சாதிப்பதில்லை கில்லாடி தான் நீங்கள் தனுசு ராசினர்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ இல்லையோ, வேலை செஞ்ச மாதிரி ஆக்டிங் பண்ணுறதுல நீங்கள் இன்றைக்கி சூப்பராக இருக்க போகிறீங்க. இதை பார்த்து அதிகாரி இந்த ஆள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண மாதிரி தான் தெரியுது, வேலை செய்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் செஞ்சாலும் என்ன தெரியல வேலையை முடிச்சிட்டாப்ல அப்படின்னு நீங்கள் நைஸாக பேசி உங்கள் சபாலினர்கிட்டே உங்கள் வேலையை வாங்கிடுவீங்க. மாப்பிள்ள இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சு கூட, ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி அப்பேற்பட்ட ஒரு லெவலில் மற்றவங்க முன்னாடி ஆக்டிங் அப்படி இப்படின்னு பண்ணால் கூட உங்கள் பேர் கெடாமல் பார்த்துக்குவீங்க. அதுக்காக சொல்ல வரேன். சமுதாயத்தில் உங்கள் பேர் எந்த விதத்துலையும் கெட்டு போகக்கூடாது, என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சமுதாயத்தை அனுசரித்து நீங்கள் போகக்கூடிய காலகட்டத்தில் தனுசு ராசிகள் இருக்கீங்க. யாரையும் பகைச்சிக்க மாட்டீங்க. சொன்னால் சொல்லிட்டு போகிறேன், நம்ம மாப்பிள்ளை சொல்லாமல் ஆற சொல்லுவோம் அப்படின்னு உங்களை திட்டினா கூட அது நான் சும்மா அப்படித்தான் கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துக்கணும் அப்படின்னு கூலாக நீங்களே கூல் பண்ணிக்கிட்டு பேசணும். கூட இவனைத்தான் பேசணுமோ, இவ்வளோ கூலாக இருக்கானேன்னு அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் கூலஸ்ட் பர்சனாக இன்றைக்கி இருக்கத்தான் போகிறீங்க. அதனால் உடல் அசதி இருந்தாலும் அந்த கூலுக்கு பிரச்சனை இல்லை. இந்த குளிர்வுத்தன்மையான மனப்பான்மை இருக்கங்காட்டி தான் உங்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் சந்தோஷமாக மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குது. சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுட்டின்னு வச்சுங்களேன், இந்த நாள் உங்களுக்கும் அமோகத்திலையும் அமோகமாக அமைய போது. கேட்டுச்சாவி உங்கள் பாக்கெட்லேயே இருக்குது, மறந்துடாதீங்க.
கேட்டுச்சாவிங்கிறது என்ன? வெற்றி, மகிழ்ச்சி, ரெண்டுமே உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. பார்த்து மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப நிதானமாக பொறுமையாக பார்த்து இருந்துட்டிங்கன்னா சொல்லவே வேண்டியதில்லை. மகிழ்ச்சியாக இருக்குதுங்க எனக்கு. எதுக்கு நான் பாக்கெட்டில் பார்த்துக்கிறேன், சாவி இருந்தால் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டாங்க. அந்தளவுக்கு வெற்றி பாக்கெட்லேயே இருக்குதுங்க. தனுசு ராசி நேயர்களே, ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்டவங்களும் எடுத்து பார்த்தா கவலையே படாது. சோம்பல் இருந்தால் கூட உங்கள் ஆரோக்கியம்லாம் கெட்டு போகாது. சோம்பேறித்தனம் வேறு, ஆரோக்கியம் வரையில், அதனால் ஒன்றும் தொந்தரவுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இருந்தாலும் இங்கே நீங்கள் ஒரு காரியத்துக்கு வெற்றிக்குன்னு உண்டான போயிட்டீங்கன்னா சுறுசுறுப்புக்கு மஞ்சம் இருக்காது. கொஞ்சம் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து தகராறுன்னு வச்சுங்களேன், மற்றபடி வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க, அமோகமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே போனால். அதே சமயத்தில் பல மாற்றமான சூழ்நிலையில் உங்களால் உருவாகக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. மூல நட்சத்திரக்காரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நாள், சோம்பேறித்தனத்தை கை விட்டுருவோம். நீங்கள் பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 டைம் சிந்திச்சா கூட வெற்றி ரெடியாக இருக்குது. கேட்டுச்சாவி மறக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு தான் இருக்குது. பார்த்து மறந்துடாதீங்க, செக் பண்ணிக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல உதவிகள், எதிர்பாராத உதவிகள் வந்து உங்களுக்கு பல முன்னேற்றமான பாதை கிடைக்க போகுது. கவலையே படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஹாப்பிங்க. நன்றி. போயிட்டு விட்டுங்களா நற்பவி, நல்லது பலிக்கட்டும். மகர ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்குதுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் இருக்குது. அந்த அலைச்சல்னால ஆதாயம் கிடைக்குமானா ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. உடல் ரீதியாக கம்பேர் பண்ணுறப்போ ஒரு வித சலிப்பு, ஒரு வித அலுப்பு உங்களுக்கும் கொஞ்சம் வருது. போவாங்க சார், வெயில் சமாளிக்கிறது ஒரு பக்கம், நம்மளை ஒரே சங்கடமாக இருக்குது சார் அப்படின்னு கொஞ்சம் அலுப்பு செலுப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கீங்க. உங்களை அறியாமையே உங்களுக்கு ஒரு படபடப்பு, ஒன்றுமே நடக்குமானிங்க சார், படபடம் இருக்குது சார், கைகாலெலாம் வேர்த்து கொட்டுது சார் அப்படின்னு கொஞ்சம் படபடப்பும் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் மகர ராசினிகள் இருக்கீங்க. மற்றபடி ஒன்றும் பெருசாக தொந்தரவு இல்லை, இருந்தாலும் படபடப்பு வந்தால் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்கன்னு வச்சுங்களேன். ஹைப்பர் டென்ஷன் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசினிகளுக்கு கொஞ்சம் தெரியுதுங்க. சில பேர் உதவுற மாதிரி வருவாங்க, மாப்பிள்ளை ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ளை வா அப்படின்னு செலவு வச்சு விட்ருவாங்க. நீங்கள் 5 ரூபாய்க்கு தான் மாத்திரை வாங்கிங்க, அவன் 50 ரூபாய்க்கு குடிச்சு கொடுத்துட்டு போயிடுவான். அந்தளவுக்கு உங்களுக்கு சுப செலவுகள், அது எப்படி விரைய செலவுனே சொல்லிக்கலாம். சுப செலவு எப்படி சொல்கிறோம்? 5 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி 50 ரூபாய்க்கு குடிச்சு குடிச்சா அது சுப செலவா? இல்லை, விரைய செலவு. அதுபோல் விரைய செலவு செய்யக்கூடிய உங்கள் ஜாதக குரூப்பு உங்களுக்கு அண்டாமல் பார்த்துக்கும், இல்லைன்னா பாக்கெட்டை பதம் பார்த்துட்டு போயிடுவாங்க. கஷ்டத்தில் இருக்கீங்க, அந்த கஷ்டத்துலேயும் செலவு வச்சா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க மகர ராசினியர்களே. மற்றபடி வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஒரு வரவு ஒன்று வரப்போகுது. ஓரளவுக்கு அந்த கடன் உங்களுக்கு சால்வ் பண்ணக்கூடிய காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் தெரியுதுங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு கடன் பற்றி கொடுத்துட்டீங்கன்னா தைரியமாக கேளுங்க. கேட்டால் மட்டும்தான் கொஞ்சம் நாள் பணம் வரும். கேட்காம விட்டிங்கன்னா அவருக்கு ஒன்றும் கவலையே இல்லை, இன்னும் போய் 100 ரூபாய் கூட கடன் வாங்கலான்னு எக்ஸ்ட்ரா கடன் தான் கேட்பாங்க. ஸோ மற்றவங்க மேலே நீங்கள் ஒரு அபிப்பிராயத்தை வச்சுட்டு அந்த அபிப்பிராய பிரகாரம் தான் அவங்க இருப்பான்னு நினைக்காதீங்க. கொடுத்த கடன் கேட்குறதுக்கு என்ன கஷ்டங்க, தைரியமாக ஓரளவுக்கு கேளுங்க மகர ராசினியர்களே. மற்றபடி உங்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக அதிகாரிகளுடன் கொஞ்சம் இணக்கமான போக்கை கையாண்டுக்கோங்க. இல்லைன்னா பனிப்போர் அங்கங்கே இருக்கத்தான் செய்யும். பனிப்போரை நிஜ போராக்கி உங்கள் சூழ்நிலையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. அவர் சொன்னால் சரியாக போயிரு அப்படின்னு, அண்ணா நீங்கள் சொன்னால் சரிங்க சார் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அவர் கொஞ்சம் கூல் டவுன் ஆயிடுவார். மற்றபடி நிதானம் பொறுமையாக இருந்தாலும் அம்மனியோட தேவையற்ற விவாதங்கள் சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் தெரியுது. மற்றபடி காலையில் சந்தோஷமாக தான் இருப்பீங்க, காப்பி டிஃபன்லாம் அருமையாக தான் போட்டிருப்பாங்க. சாயந்தரமாக டிஃபன் சாப்பிடுவீங்க வீட்டில் நைட்டு, அப்போ கொஞ்சம் ஏதோ தேவையில்லாத பேச்சுக்கள் வரக்கூடிய காலகட்டம் தெரியுது. நிதானம் தவறாமல் குடும்பத்தில் பேசிடாது, புள்ள விட்டுக்கிட்ட பேசிடாது. பேசுனீங்கன்னா தேவையில்லாமல் நைட்டு ஒரே கலைபரம் ஆகிப்போரு. அதான் சொன்னேனே, சண்டைகள் சொல்லுவாங்களே, அந்த சலிப்புத்தன்மை, அந்த தாழ்வு மனப்பான்மையினால் தேவையற்ற ஒரு படபடப்புனால சண்டையை போராக்கிறது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. கேர்லெஸ்ஸாக இருக்காமல் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா குடும்பத்தில் ஓகே சரியா மணி, அது நீ சொன்னால் சரியாக இருக்கும், பட் நாளைக்கு பேசிக்குவேதா ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அம்மனையும் சந்தோஷமாகும், ஐயனும் சந்தோஷமாகிடுவாங்க. நீங்கள் காலையில் அப்பா அம்மா பெரிய ஒரு சப்போர்ட் இல்லைனா கூட சாயந்தரத்துக்கு மேலே அப்பா ஏப்பா அந்த நம்ம சொத்து வகையமாக ஒரு பேசிட்டு மாம் பேசிகிட்டு இருந்தார், அது விஷயமா என்ன சொல்கிறாங்க வந்து கொடுத்துடலாமா அப்படின்னு சொத்து வகையில் தந்தை வழியில் ஒரு சப்போர்ட் உங்களுக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மேலே ஒரு செய்தி ஒன்று கிடைக்க போகும். அது லாப செய்தியாக அல்லது லேட்டாக பண்ணலாமா அப்படிங்கிறது உங்கள் சூழ்நிலையை பொறுத்து நீங்களும் அப்பா உங்கள் குடும்பத்திலும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கணும். அது எப்படிங்கிறத சொல்ல முடியும், பட் ஏதோ ஒரு செய்தி ஒன்று கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் தெரியுது. அதில் ஆதாயம் அதிகமாக கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொது பலனில் வந்திருக்குது. நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுடைய ஆதரவு எல்லாமே சப்போர்ட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பெரிய இல்லை. மற்றும் கவனம் நிதானத்தில் இருக்க வேண்டிய வழக்கமான நாளாக தான் மகர ராசி நேயர்கள் கடந்து போகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்குன்னு சொல்லுவாங்களே, லக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட உங்களுடைய முயற்சி தன்னம்பிக்கை விடாமல் பண்ணுவீங்க, தப்பு வராதுங்க. லக்கணங்களுக்கு என்னுடைய சுயமுயற்சியில் ஜெயிப்பணுங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு ஒன்று வளரப்போகுது, கவலைப்படாதீங்க. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது எடுத்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட், இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு படபடப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தான் அதிகமான படபடப்பு வரப்போகுது.
படபடப்பு இல்லாமல் அந்த காரியத்தை ஆர்வமாக இருந்தாலும் நிதானம் தவறாமல் செஞ்சீங்கன்னா திருவோணம் அருமையான ஒரு சூப்பரான ஒரு நட்சத்திரமாக இன்றைக்கி இருக்குதுங்க. அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆனால் ஆதரவே இல்லைங்க சார். என்னதான் அனுபவம் இருந்தாலும் பெரிய சப்போர்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு புலம்பல் இருந்தாலும் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான ஒரு காரியத்தை ஜெயிக்கத்தான் போகிறீங்க, செய்யத்தான் போகிறீங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். மொத்தத்தில் மகரம் கொஞ்சம் உஷாராக இருந்தாலும் ஓரளவுக்கு சப்போர்ட்டான நாள் தான். போயிட்டு விட்டுங்களா நற்பவி, நல்லது பழிக்கட்டும். கும்பராசி நேர்களே, சார் வாழ்க்கையை நான் பண்ணுற தப்புன்னு தெரியுங்களா? கோபம், திடீர்னு கோபம் வந்துடும், பொசுக்குன்னு கோபம் வந்துடும். அவர் நல்லா இருக்கேன்னு கேட்பாரு, நீ என்ன நல்லா இருக்கிறேன்னு கேட்குற, அப்போ நீ ஒரு வில்லங்கமான ஆள் அப்படின்னு கோவப்படுறேன் அப்படின்னு நீங்கள் கோவப்படுறத நீங்களே உணர்ந்து இன்னைக்கு அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்க்கையில் உயரணும்னா கோபமே இருக்கக்கூடாதா சாமி முருகா குலதெய்வமே காப்பாற்று அப்படின்னு நீங்களே ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு அந்த உள்ளுக்குள்ளே வரக்கூடிய கோபத்தை கட்டுப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கான ஒரு நல்ல சிந்தனை உங்களுக்கு வரப்போகுது. உங்களை நீங்களே மெருகூட்டி உங்களை நீங்களே நான் இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி புதிதாய் பிறந்து கோபமில்லாத ஒரு மனிதனாக இருக்க போகிறீங்க. கோபம் ஒரு மனுஷனுக்கு வள்ளினாவே முகம் தேஜஸ் பளபளன்னு ஆயிடுங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி அந்த கோபத்தை வெளிக்காட்டாமல் அமோகமான ஆளாக இன்றைக்கி மாறப்போகிறீங்க. இதை பார்த்துட்டு உங்கள் அம்மனி அடடடா தங்கம்னா தங்கம், எங்கள் வீட்டுக்காரனோட தங்கம் உலகத்திலே கிடையாதுன்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மனி அந்த ராசியில் இருந்தீங்கன்னா ஐயா அடடா என் ஜம்சாரா நேற்று கூட கோபத்தில் டமாட்டுமே 2 எடுத்து வீசினா, ஆனால் நீங்கள் ஒன்றும் வீசவே இல்லை, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் பாரு அப்படின்னு 2 பேரும் ஒரு இணக்கமான அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் அமோகமாக தான் இருக்குது, தப்புன்னு கிடையாது. அப்பா அம்மா ஆசீர்வாதம் இருக்குது, பிள்ளை குட்டியும் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க, ஒன்றும் கவலை இல்லை. தாய் வழி உறவுகள்னால ஒரு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக தெரியுதுங்க. மற்றவர்களின் சூழ்நிலையை அறிஞ்சு நீங்கள் செயல்படம் காட்டி கும்பராசினியர்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் சொசைட்டிலையும் கிடைக்க போகுது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதகமான முடிவுத்தை எடுப்பீங்க, அதனால் சபார்டினேட்ஸ் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுசரித்து போயிடுவீங்க. அதனால் உங்களை சண்டை போடணும் வந்தால் கூட உங்களுடைய தேஜஸை பார்த்துட்டு கோபம் கொள்ளாமல் அப்படியே சார் தெரியாமல் பண்ணிட்டேங்க சார், எனக்கு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது சார் அப்படின்னு கூலாக பேசி அவங்கள வந்தவங்களே கூலஸ்ட் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு உத்வேகமான எண்ணம் காலையிலேயே உங்களுக்கு வந்துடும். அந்த உத்வேகமான எண்ணம் தான் உங்களை உயர வைக்க போகுது அப்படிங்கிறது உண்மைங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல வழியை காட்டியிருக்குதுங்க. கும்பராசினியர்களே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்கள் கௌரவம் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு தாழ்ந்து போகிறதுக்கு யோசனை பண்ணலாம். கௌரவம் என்ன கௌரவம், அதுக்காக உங்கள் காரியத்துக்காக உங்கள் செயலாக்க திட்டத்துக்காக சில கௌரவத்தை விட்டு கொடுத்து செய்யக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு இருக்குது. தைரியமாக பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ரைட்டுங்களா? சொசைட்டியில் உங்கள் மரியாதையெல்லாம் குறையாது, நல்லாவே இருக்குதுங்க. அதே மாதிரி எங்கே போனாலும் திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த வாய்ப்புனால உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கு தான் செல்ல போதுங்க. கும்பராசி நேயர்களே, ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அது குடும்ப உறவானாலும் சரி, வெளிவட்டார பழக்கமானாலும் சரி, மனம் விட்டு பேசுவீங்க. மனம் விட்டு பேசுகிறப்போ தேவையானது மட்டும் மனம் விட்டு பேசுங்க. தேவையற்ற பேச்சை ரகசியங்களை வெளியே விட்டு மாட்டிக்காதீங்க. அதுதான் நம்மால் இருக்கிறது. அவர் வளருவாயினப்பா எல்லாம் வளரிடுவேன் அப்படின்னு பேர் எடுத்துருவீங்க. ரைட்டுங்களா? எது தேவையோ அதை பற்றி சொல்லுங்க. அதே நம்ம அம்மனி ஐயங்கிட்ட மனம் விட்டு பேசுங்க, எல்லாமே சொல்லலாம். இருந்தாலும் நம்ம யார் எந்த காலத்தில் எந்த அம்மனிக்கிட்ட எந்த ஐயங்கிட்ட உண்மை சொல்லிக்கிற பாதி மரஸ்தானே பேசுகிறோம். அது மாதிரி நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. பட் இருந்தாலும் எதை சொல்லணுமோ அதனாலும் சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு வராதுங்க. மற்றபடி உங்களுக்கு மனதில் புதுவிதமான ஒரு புரிதல் ஏற்பட்டு உற்சாகம் மிகுந்த வாழ்க்கை கண்ணோட்டத்தை வேற ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடிய புகழ் நிறைந்த நாள் அப்படின்னே சொல்லலாங்க. அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி, 10 பேர் 10 விதமாக சொல்லுவாங்க சார், நமக்கு என்ன அப்படின்னு கொஞ்சம் அப்படி புரிதல் தன்மையோடு இன்றைக்கி அனுசரித்து போயிட்டீங்கன்னா அமோகமாக இருக்குதுங்க. சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு இடர்பாடுகள் வந்தால் கூட இடர்பாட்டை கலைஞ்சு நான் ஜெயிப்பேன் சார், என்னை தோக்கடிக்க எவனாலையும் முடியாதுன்னு கான்ஃபிடென்ட்டு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தா சதய நட்சத்திரம். இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தேடுதல் அதிகமாக இருக்குது. எதை தேடுவீங்க அப்படின்னு பார்த்தா வெற்றிக்கு உண்டான வழி. வெற்றி அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொன்னால் கூட இந்த வெற்றி வேண்டாங்க, இதோட பெரிய வெற்றி வேணும் அப்படின்னு அந்த வெற்றிக்கு உண்டான வழியை தேடி போய் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வெற்றி தேவை, அதைத்தான் தேடுவீங்க. டெம்பரவரி சொல்யூஷன் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நிரந்தரமான வெற்றி எங்கே கிடைக்கும், நிரந்தரமான மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக தேடுவீங்க. தேடுதலுக்கு உண்டான உங்களுக்கு பலன் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குங்க. அதனால் புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு அட்டகாசமான நாள், அமோகமான நாள் சொல்லிக்கலாம். போயிட்டு வரட்டுங்களா நற்பவி, நல்லது பழிக்கட்டும். மீனராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளை காலையில் முழிச்ச உடனே குடும்பத்தை தான் பார்க்கணும். அதான முருகா கரெக்டாக, காலையில் முழிக்கிறதே குடும்பத்தில் தான் பார்ப்பீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தால் அம்மனியோட அதை அனுசரித்து போய்க்கணும். சண்டைக்கு வல்லுதல்னு போயிடாதீங்க. காலையிலேயே என்ன காலங்காலத்தில் வாசு தொழிக்கல, சுறுசுறுப்பே இல்லை, அவங்களுக்கு 1000 டென்ஷனாக இருந்திருப்பான். ஏன் என்னாச்சு, என்ன உடம்புக்கு சரியில்லையா, நான் அவனை ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு கனிவாக பேசுங்க.
கனிவாக பேசினா அடாடா நம்ம ஹஸ்பண்டுக்காக எல்லாம் செய்யணுமே அப்படின்னு கஷ்டப்பட்டாலும் செய்வாங்க. சூழ்நிலை எப்படி இருக்குது. அம்மனியாக இருந்தால் ஐயங்கிட்ட இந்த காலையில் 7 மணிக்கு தூங்கிட்டு இருக்குது, உழைக்கிறவையும் தூங்குற ஆளாது அப்படின்னு போய் எழுப்பாங்க. ஏங்க என்னாச்சு, உடம்புக்கு சரியில்லையோ, தூங்குறீங்களோ, இல்லை லீவு போகிறனா போட்டுங்க அப்படின்னு சப்போர்ட்டாக பேசுங்க. இல்லை அப்படின்னு டக்குனு எந்திரிச்சு வேலை செய்வார். இப்படி கனிவாக 2 வார்த்தை பேசுங்க. எரிச்சல் நிதானம் எல்லாம் பேசுகிறாதீங்க. காலையிலேயே சண்டை வந்துடும். கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் அப்பா அம்மா கொஞ்சம் ஏன்ப்பா உடம்பு நல்லா இருக்கலாம், தொந்தரவு இல்லையா, ஏன் டல்லாக இருக்கிறீங்க, அம்மா ஏன் டல்லாக இருக்கிற அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை டிஃபனுக்கு கடையில் வாங்கிக்கலாம், நீங்கள் செயலில் படுத்துருங்க அப்படின்னு ஆறுதலாக 2 வார்த்தை பேசுங்க. உங்களோட எதிர்பார்க்குறது எல்லாமே இன்றைக்கி குடும்பத்தில் ஆறுதல், ஒரு சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், மீனம் அமோகமான நாளுங்க. ஆனால் கொடுக்குறக்கு சில பேருக்கு யோசனை வரும், பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலையை கொஞ்சம் கொஞ்சம் வலுத்துக்குங்க, கொஞ்சம் பெருக்கிக்குங்க, அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும், வேலையை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான தானே. சாமர்த்தியத்தோட சமயோசிதமாக திங்க் பண்ணி எதை எங்கே செஞ்சால் அந்த காரியம் பழிக்கும், வியாபாரம் செழிக்கும், தொழில் டெவலப் ஆகும் அப்படின்னு அந்த புத்திக்கெல்லாம் உங்களுக்கு குறைச்சலே கிடையாது. அமோகமான புத்தி, நல்ல புத்தி, நேர்மறையான புத்தி. எதிர்மறையான புத்தி சில பேருக்கு இருந்தாலும் அது பழிக்காது. உங்களுக்கு நேர்மையான ஒரு நிதானமான போக்கு நல்லாயிருக்கு. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அந்த சுணக்கங்களை குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளிவட்டாரம் அமோகமாக இருக்குங்க மீனராசி நேயர்களே. மற்றபடி ஒவ்வொரு செயலையும் நீங்கள் முன்னாடி நடத்தணும்னு நீங்களே விரும்புவீங்க. உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் வியாபாரம் வேலையில் இருக்கக்கூடிய அவங்களும் நின்றுவாங்க. சார் அவர் கொஞ்சம் முன்னாடி அட்வைஸ் பண்ணட்டுமே, நல்லா பண்ணுவாருங்க. பாருங்களேன், 10 பேர் வேலை செய்கிற வேலையை 2 நாளில் 2 பேர் செய்கிற வேலையை ஒரே நாளில் முடிச்சாரு பாருங்க அப்படின்னு உங்களுக்கு சாதகமாக அவங்க பேசுவாங்க. சார் உங்கள் மோட்டிவேஷன் கொஞ்சம் கொடுங்க சார், உங்கள் ஐடியாவே வித்தியாசமாக இருக்குது சார் அப்படின்னு அருமையாக சொல்லுவாங்க. மற்றபடி புதிய விஐபிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் கூட நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? குடும்பம் திருப்பி அங்கே தான் விட்டு கொடுத்து போய் அவ்வளோதான். மற்றபடி அந்த குடும்பத்தை சண்டை வந்தால் கூட அதை வெளியே காமிச்சிக்க மாட்டேங்க. அழுத்தமான அழுத்தம். குடும்பம் எங்கே போயிரு, இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாளைக்கு சரி பண்ணிக்கும் அப்படின்னு இருந்தால் கூட வெளிவட்டத்தில் அப்படி இல்லை. சண்டை போட்டால் லைஃப்பில் சண்டை வந்துரு அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். வியாபாரம் தொழிலில் நுட்பமான அறிவு, உங்களுக்கு நுணுக்கமான அறிவு கில்லாடிதானுங்க. நீங்கள் இதுக்கு மேலே சொல்கிற ஒன்றும் இல்லை, அமோகமாக இருங்க. வண்டி வாகனம் புதுசாக வாங்கணும், அதை வாங்கினா கூட கொஞ்சம் அதுக்குண்டான கொட்டேஷன் வாங்குறது நாங்களாம் நல்லாவே இருக்குது, ஒன்றும் தப்பு எதுவும் கிடையாதுங்க. வியாபாரத்தில் நல்லா சந்தோஷம் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவே கிடையாது. மற்றபடி பல விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஒரு அமோகமான நாள் தான் மீனராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இப்படியெல்லாம் காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறப்போ அங்கே போய் ஆஃபீஸில் வியாபாரம் தொழில் பண்ணுற இடத்துல நான் அம்மனிக்கு காலையில் படுத்திருந்தா என்னாச்சுன்னு தெரியல, ஒரு ஃபோன் போட்டு என்னவாச்சு ஏன் படுத்துட்டு இருந்தேன், நான் வரப்போ கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு ஆறுதல் 2 பேச உங்களுக்கே மனசுக்குள்ளே ஒரு இது வருது. என்னதான் குடும்பத்தில் சண்டை போட்டாலும் வெளியில் போனால் தான் அவங்க அன்பு, பரஸ்பர நட்பு, பரஸ்பர அந்யோன்யம் உங்களுக்கு அதிகரிக்கும். காலையில் சண்டை போட்டு போனால் சாயந்தரம் எனக்குமாயிருவீங்க. அப்பா அம்மா கொஞ்சம் டயர்டாக படுத்திருந்தாங்க, நான் ஒன்றுமே கேட்காம வந்துட்டேன், என்ன செல்ஃபிஷாக இருக்கிற அப்படின்னு. பட் அப்பா என்னக்கு பாச்சு காலையில் என்ன வேறு அவசரம் வந்துட்டுங்கப்பா அப்படின்னு அப்பாட்ட கேட்டால் ஒன்றும் இல்லைண்ணா ஒரு உடம்பு வலி மாதிரி இருந்தது, மாத்திரை போட்டு சரியாயிருச்சு, நீ வேலைக்கு பார் அப்படின்னு அப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலையில் நீங்கள் தவற விட்டால் கூட மத்தியானம் மீண்டும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பை கொடுக்குது. நீங்கள் மறுபடியும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சாயந்தரம் வர்றப்போ குடும்பம் உங்களை கொண்டாடுங்க. இப்பேற்பட்ட மீனராசி நேயர்களுக்கு புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் புதிய வித்தியாசமான தன்னம்பிக்கை தரக்கூடிய மாற்றுக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள். மாற்றமான வழின்னு சொல்லுவோம்ல, அந்த மாற்றமான வழி கிடைக்கக்கூடிய அமோகமான நாள் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நாள் ஆதாயமாக இருந்தால் நீங்கள் தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அம்மனியாக இருந்தாலும் சரி, ஐயனாக இருந்தாலும் சரி, அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த நாள் அட்டகாசம் ஆதரவான நாள் அப்படின்னே சொல்லிக்க முடியும். ரேவதியை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே ஒரு புதுமையில் ஒரு விடாமுயற்சியில் ஒரு வெற்றி, இந்த 3மே ரேவதிக்கு கான்ஃபிடண்ட்டாக நம்பலாம்னு வச்சுங்களேன். போயிட்டு இருக்கலாம். நற்பவி நல்லது பழிக்கட்டும். உள்ளது உள்ளபடி நம்ம ராசி பலன் சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் இந்த வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இந்த லைக் பட்டன் ஒன்று இருக்குங்களா, இந்த கை மாதிரி வருங்களா, அதை தன் பண்ணுவோங்க. பண்ணால் தான் யூடியூப் நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், யூடியூப் சப்போர்ட் பண்ணணும்ல, அப்போ தானே டெய்லி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அந்த லைக் பட்டனை தள்ளி விடுங்க. போயிட்டு வரங்க. நற்பவி அனைவருக்கும் சன்னிமலை முருகன் அனைவருக்கும் நல்லாசி வழங்கட்டும். முருகா சரணம். நன்றி முருகா, நன்றி முருகா, நன்றி முருகா, சரணம் சரணம்.